இனிய மாலை வணக்கம். பூமி அம்மன் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் சார்பாக திரு சி ராஜன்பாபு அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா இனிதே நடைபெற உள்ளது. திரு ஐயா முத்துசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அரசு அலுவலர்கள், அரசு துறையில் உள்ளவர்கள், ஜோதிடத்துறையில் உள்ளவர்கள், ஜோதிடத்தை ஒரு ஆர்வத்துடன் படித்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் ஆசிரியர் நூல் வெளியாட்டு வந்தவர்களுக்கும் வருக வருக என்று நாகூர் ஜோதிடம் அன்புடன் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. நூல் ஆசிரியர் பொதுவாக எல்லோரும் புத்தகங்கள் எழுதுகிறார்கள், அன்றாட நாளிதழ்கள், ரேடியோக்கள், டிவிக்கள் எல்லாமே பேசுகிறார்கள். பொதுவாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அது நடப்பது என்பது 100% உறுதி இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு இந்த ஜோதிட உலகத்திலே ஒரு நம்பிக்கையை வரப்பெற்று ஒரு நூலை எழுதுகிறார் என்றால் இந்த நூலாசிரியருக்கு அநேகங்கோடி நமஸ்காரங்களை எல்லோருடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பு இந்த ஜோதி எனக்கு முன்பு பேசிய டாக்டர் அவர்கள் கூறிய பொழுது, இந்த பூச நட்சத்திரத்திலே விஸ்வாவசிவரிடம் மாசி மாதத்திலே இன்றைய தினம் சனிக்கிழமை நாளிலே சனி பகவானின் நட்சத்திரம் பூசத்திலே 7:20 வரை கடகல கணம் ஓடுகின்றது. இறுதியில் ஆயில்ய நட்சத்திரம் வரும். அது புத்தகம், பத்திரிகை என்று குறிப்பிட்டால் அது புத பகவானுடைய அம்சம். அடுத்தது சூரிய பகவான் என்று வந்தால் அது ஆசிரியருக்கு இணையானத ஒரு கருத்தாக வரும். எனவே இந்த நாளில் அவர் புத்தகத்தை வெளியிடுகின்றார். இந்த புத்தகம் எல்லோரும் எழுதுவது போல் எழுதாமல் ஒரு ஆய்வு நூலாக வெளியிட்டுள்ளார். ஏகப்பட்ட ஜாதகங்களை தேடி பிடித்து அந்த ஜாதகங்களை தான் கண்டுபிடித்துள்ள விதியோடு பொருத்தி பார்த்து இதுதான் சிஆர்பி மெத்தேட் என்று ஆணித்தரமாக கூறி இந்த பாவங்கள் இப்படி இருந்தால் இது நடக்கும் என்று ஒரு தெளிவான முடிவான ஒரு கருத்தை எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதியும் வண்ணம் அவர் தமது நூலிலே பதிவு செய்துள்ளார்கள். இந்த பதிவுகளை நாமக்கல், திருச்செங்கோடு, ஈரோடு மற்றுமுள்ள பகுதிகளில் உள்ள அந்தந்த பகுதிகளில் உள்ளவர்கள், இதனை படித்தவர்கள் தங்களது குழுக்களில் இவரை பற்றி பேசுகிறார்கள், புகழ்கிறார்கள். அதேபோல் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும் ஸ்டார் அகாடமி எல்ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களின் இதிலும் இதனுடைய பெயர் வருகின்றது. எனவே இந்த 3 நூல்கள் ஆய்வு நூல் எழுதி 4வது வேதம் என்ற ஒரு நூலையும் எழுதியுள்ளவருக்கு பேரும் புகழும் பரவிக்கொண்டு இருக்கின்றது. மேலும் இவர் எழுதிய நூல் தற்போது ஏகப்பட்ட தலைப்புகளில் எழுதியிருந்தாலும் மூல நூல்களில் கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 12 பகுதிகளில் 5, 6, 7, 8 என்ற, அதாவது 5ஆம் பாவம், 6ஆம் பாவம் சத்துரு, 7 திருமணம், 8 ஆயுள் ஆக இந்த பாவங்களை தொடர்பு கொண்டு ஆசிரியர் நூல்களை எழுதியுள்ளார். ஏற்கனவே எனக்கு முன்பு பேசிய டாக்டர் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி மீதமுள்ள பாகங்களுக்கும் தன்னுடைய வழிமுறையிலேயே மேலும் நூல்களை தருவார் என்று நம்பிக்கையுடன் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த தமிழுலகம் எல்லாவற்றையும் வாங்கி ஜோதிட உலகுக்கு ஒரு நல்பெயர் புரிந்துள்ளவர்களுக்கும் அவருக்கும் அன்னாருக்கும் அவர் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் வாழ நல்லருள் புரியவும் எழுதி கொடுக்கவும் அவருக்கு நல்ல சிந்தனையும் தெளிவான எண்ணமும் தெளிந்த மனதும் கொடுத்து அருள் புரிய வேண்டுகின்றேன்.
எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் முதலிலே கூறியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு பின்பு சொல்ல வேண்டியிருப்பதால் ஒரு வழிநடத்தும் ஆசான் எல்லோருக்கும் ஒரு குரு அமைவதென்றால் அது சிறப்பாக அமைய வேண்டும். அது நமது ஐயா அவர்களுக்கு நூலாசிரியர் அவர்களுக்கு சிறந்த குரு அமைந்துள்ளார். இயம்புவதும் ஆதார இறைவன் நீயே, இது ஒன்றே வழிகாட்டும் தெய்வம் நீயே என்றொரு பாடல் உள்ளது. அப்பாடலின்படி அவருக்கு தெய்வம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது, அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். புத்தகம் மிகவும் சிறப்பாக உள்ளது, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது, எல்லோரும் புகழ்கிறார்கள். மேலும் இவர் மீதியுள்ள 8 பகுதிகளுக்கும் மேலும் சிறப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாகூர் ஜோதிடம், பொள்ளாச்சி.